தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்சிடிக்கு 20 கிளாஸ் 4 எல்சிடிக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் ரீடு சுவிட்ச் அதுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெக்ட் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் .h ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த லிக்யூட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே நான் இன்டர்பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஏன்னா எல்சிடிக்கான பின்ஸ் எதுன்னு நான் டிஃபைன் பண்ணணும்ல அதுக்காக தான். அடுத்து டிஃபைன் MRS2 அப்போ மேக்னெட் ரீட் சுவிட்ச் அதாவது என்ன பண்ணுறது MRS அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் LED 7 LED வந்து என்ன பண்ணுறேன் 7th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு நேம் என்ன பண்ணியிருக்கேன் சுவிட்ச்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் செட்டப்பில் LCD பிகின் 16,2 LCD கிளியர் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் எல்சிடி வந்து கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து LCD.set cursor 0,0 அப்போ என்ன பண்ணேன் 0th ரோவில் 0th காலமை என்ன பண்ணேன் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த LCD.printல Arduino இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD.set cursor 0,1ல் எனக்கு 0th காலமில் 1வது ரோவில் வந்து என்ன பண்ணேன் மேக்னெட் ரீடு சுவிட்சை வந்து MR சுவிட்சு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பின் மோடில் MRS இன்புட்டு பின் மோடில் LED அவுட்புட்டு டிலே வந்து 5000 இதை என்ன பண்ணிக்கிறேன் நான் 3 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ டிலே 3 செகண்ட்ஸ் LCD.clear LCD வந்து கிளியர் பண்ணிடு. அடுத்த சுவிட்ச் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு MRS அப்போ MRS அப்படிங்கிறது மேக்னெட் ரீடு சுவிட்ச். அந்த சுவிட்சில் வந்து என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணேன் சுவிட்சுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி LCD.set cursor 0,0 LCD.print சுவிட்சு நான் போட்டிருக்கேன். நான் சுவிட்ச் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த MRS மேக்னெட் ரீடு சுவிட்சில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ என்ன பண்ணேன் எனக்கு சுவிட்ச் ஈக்குவல் டு 0 1 பிரிண்ட் பண்ணேன். அதுக்காக நான் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இஃப் சுவிட்ச் ஈக்குவல் டு 1 இப்போ மேக்னெட் ரீடு சுவிட்ச் வந்து ரீட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் எனக்கு வந்து 1 ஆகும். அப்போ 1 ஆகிறப்ப என்ன பண்ணியிருக்கேன் LED வந்து ஹை பண்ணேன். அதுமாதிரி சுவிட்ச் ஈக்குவல் டு 0 அப்போ எங்கே என்ன பண்ணேன் டிஜிட்டல் லைட்டு LED லோ பண்ணேன். இப்போ டிலே 500 ஓகே டிலே 500 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 500 மில்லி செகண்ட்ஸ் வந்து அவனை வெயிட் பண்ணோம். 0.5 செகண்ட்ஸ் வந்து அவனை வெயிட் பண்ணிட்டு LCDயை வந்து கிளியர் பண்ணேன். இந்த மேக்னெட் ரீடு சுவிட்ச் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ எமர்ஜென்சி வெஹிக்கிளுக்கு வந்து நாங்கள் வந்து வழி விடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம்ல. அப்போ எமர்ஜென்சி வெஹிக்கிள் எப்படி வந்திருக்கு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ மேக்னெட் ரீட் ஏதாவது ஒன்று ரீட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ எல்லா வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெஹிக்கிள் வந்தது நமக்கு தெரியும். ஆனால் எமர்ஜென்சி வெஹிக்கிளுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம அடியில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ அந்த சென்சர் வந்து டிடெக்ட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணலாம் ஏதோ எமர்ஜென்சி வெஹிக்கிள் வந்துருச்சு அப்போ அந்த சைடு என்ன பண்ணலாம் சிக்னல் வந்து போடணும் அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ணலாம். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் மேக்னெட் ரீட் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது எமர்ஜென்சிக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்னெட் ரீட் சுவிட்ச் கோடிங் என்ன பண்ணுறது எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு கம்பைல் பேனர் கொடுத்துறேன். அப்போ எங்கன்னா ஹார்ட்வேரில் நம்ம என்ன பண்ணலாம் சிமுலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிமுலேஷன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய சிமுலேஷன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் ரீடு சுவிட்ச் வந்து நான் 7.7.7 ஓப்பன் பண்ணேன். இப்போ இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் மேக்னெட் ரீடு சுவிட்ச்னு உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது மேக்னெட் ஓகே மேக்னெட் போட்டு ஆனால் எந்த ஒரு சென்சாருமே வரல. அப்போ தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிமுலேஷன் இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டேஸுங்கிற லைப்ரரி ஃபைலுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறேன் நான் மேக்னெட் ரீடு சுவிட்சுக்கான லைப்ரரி மாடியூலை வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் சிமுலேஷன் எரர் ஓகே இது மாதிரி எரர் காமிக்கும். ஆனால் என்ன பண்ணுவேன் கரெக்டாக அந்த ஃபைலை வந்து கரெக்டாக உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஏற்கனவே வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து என்னுடைய ப்ரோட்டேஸ் லைப்ரரி வந்து மேக்னெட் ரீடு சுவிட்ச் லைப்ரரி வந்து எக்ஸைட் ஃபைல்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன் 3 ஃபைல் அப்படியே எடுத்து வச்சுக்கேன். இந்த லைப்ரரி எல்லாமே என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ அதை கண்ட்ரோல் C கொடுத்துட்டு லோக்கல் டிஸ்க் சிக்கு போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 அதில் போனீங்க அப்படின்னா லாப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்கும். அந்த லாப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸில் ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அதில் போனீங்க அப்படின்னா டேட்டாக்குள்ளே லைப்ரரி ஓகே இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கோடிங் ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி கோடிங் பிடிச்சிருக்காங்க நான் கோடிங் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ் ஓகே அதில் போயிட்டீங்க அப்படின்னா டிசைன் எந்த டிசைன் வேணுமோ ஓப்பன் பண்ணிங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கோடிங் கரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் ப்ரோட்டேஸ் 8 கேட் கனெக்டட் அப்படின்னு வந்து இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் வந்து நான் கிளிக் பண்ண உடனே நீங்கள் மேக்னெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பாருங்கள் மேக்னெட் ஓகே மேக்னெட் ரீடு சுவிட்ச் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் வரும். ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு எந்த சுவிட்ச் வேணுமோ அந்த சுவிட்ச் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கோடிங் வந்து கம்பைல் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன் ப்ளூ கலர் சுவிட்ச் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான ஹெக்ஸ் ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ
ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்து நான் ப்ரீவியஸாக அங்கே அப்லோட் பண்ணது இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறேன் எகைன் ஒரு டைம் இது பண்ணிட்டு மறுபடியும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். அதே மாதிரி கோடிங் என்ன பண்ணிடுறேன் நம்மளுடைய மேக்னெட் ரீடு சுவிட்சுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே ரியல் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிமுலேஷனை வந்து செக் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மேக்னெட் வச்சு செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அவுட்புட் கன்ஃபார்ம் வரும். ஓகே மேக்னெட் ரீடு சுவிட்ச் ஓகே மேக்னெட்டை காமிச்சா மட்டும் தான் அந்த அவுட்புட் கரெக்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் இங்கே வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுவேன். அதனால் எந்த இஷ்யூ இல்லை. ஏன்னா ஹார்ட்வேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் சாஃப்ட்வேரில் அவுட்புட் பார்க்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் தான் வச்சுருப்பீங்க. ஆனால் ரியல் டைமில் என்ன பண்ணலாம் நீங்கள் ரியல் டைம் மேக்னெட்டே எடுத்து வச்சு அவுட்புட் ஷோ பண்ணலாம். ஓகே Arduino இன்டர்ஃபேஸ் எம்ஆர் சுவிட்சுன்னு இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன எல்இடி வந்து இன்சியலாக 0 தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணல அப்படின்னா அந்த சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணாமல் என்ன ஆகும் சுவிட்ச் ஈக்குவல் டு 1 அப்படியே எனக்கு அப்டேட் ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். அதுவே நான் சுவிட்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன எல்இடி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே நம்ம சம் டிலே போடுறதுனால டிலேக்கு தகுந்த மாதிரி கோடிங் ஒர்க் ஆகுது. ரியல் டைம் ஹார்ட்வேர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டிலே எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ராஜெக்ட் லெவலில் நம்ம சிமுலேஷன் வந்து இந்த டிலே எல்லாமே ரியல் டைம் ஹார்ட்வேரில் யூஸ் பண்ணுவோம். ஹார்ட்வேரில் யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.